பிரகாஷ்ராஜுங்கிற கேரக்டரை வச்சு தான் இந்த கதையை வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுதான் இது ஒரு டைலாக் சொன்னேன். டைலாக் கேட்க அவருக்கு கேட்சிங் ஆகிப்போச்சு. அப்புறம் தான் சொல்கிறேன். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று சாக்கடை, ஒன்று நதி. இந்த நதிங்கிறது ஓடிட்டே இருக்கும், ஓடி போச்சு. தேங்கி போனது தான் சாக்கடை. ஆமாம். அப்போ 5 வருஷம் கழிச்சு வரும்போது மகாராணியாக பார்த்த அம்மா பிச்சைக்காரியாக இருக்கா. திருப்பி அப்போ அவளுக்கு இவன் தான் மகன் தெரியல, இவனுக்கு தான் அம்மான்னு தெரியும். பார்த்துட்டு எப்படி போய் மகன் நிற்கிறது, எப்படி பார்த்த அம்மா இன்னைக்கு மாட்டு தூரத்தில் கிடக்கு. பையனை சொல்லுக்கு அவனுக்கு கஷ்டம் இருக்கும், மனசு உறுத்துது. அப்போ மனசு வந்துச்சு, திருப்பி அம்மாவை மகாராணி மாதிரி வாழ வச்சதுக்கப்புறம் தான் அவன் மகன்னு சொல்லணும். அதுக்கு என்ன ஸ்டெப் தான் இதான் கதை, இதான் கண்ட்ரு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம எலெக்ஷன் அதெல்லாம் வச்சு டெவலப் பண்ணது. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் லைனை சொன்னேன், லைன் பிடிச்சோம்னா டெவலப். அப்போ உங்களுக்கு இன்னொரு படம் பண்ணணும், அடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டிருக்கும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஆரம்பிச்சு நிறைய சிவாசி முடியும்னா திருப்பதி போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த படம் விஜய் தான் கமிட் ஆச்சுங்க. கமிட் ஆச்சு. அது சில சூழலில் அப்புறம் அப்படியே தள்ளி போச்சு. இன்னொரு படம் போக்கிரி, அது ரீமேக் பண்ணி அது ஃபஸ்ட்டு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா உள்ளே வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறக்க நான் அப்புறம் திருப்பி தருமபுரி ஆரம்பித்தேன். அவன் கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சு. நான் ஃபுல்லாக வெயிட் பண்ணோம்னா ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ண மாதிரி ஆகிப்போம். அப்போ நம்ம திருப்பதி சிவகாசி திருப்பதி பூனை கொடுத்து விட்டு இது போல் கேப் போடக்கூடாது அப்படிங்கிறது இடையில சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. அப்புறம் 2-3 சிட்டிங் ஓகே உட்காந்து எப்படி மிஸ் ஆகும் தெரியாது, அது மிஸ் ஆகும். அது எப்பவுமே சில டைம் தான். கண்டிப்பாக